What is this? Sultry from the heart. Madras climate much better. Of course. ஏன்பா இந்த மாதிரி உடுப்புகளை போட்டுக்கிட்டா வேறு மாதிரி உட்கார வசதிப்படாதோ? எப்படி வேணாலும் உட்காரலாம் பெரியப்பா. ஆனா இந்த டிரெஸ் கண்ணா பின்னான்னு கசஞ்சு அசிங்கமா போடும். ட்ரெஸ் கசக்கப்படாதப்பா. இந்த மரியாதை கிரியாதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கசங்கினா பின்னாலும் சரிப்படுத்திக்கலாம். ட்ரெஸ் கசங்கினா சரிப்படுத்த முடியுமா? போட்டோம். ஏன்பா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி? எல்லாம் அறிவோட மாறி போச்சு பெரியப்பா. எதுப்பா? ஹோல் மெட்ராஸ் சிட்டி. ஓ, மாறினது மெட்ராஸோ? சரி, எப்படி மாறி போச்சு தெரியப்பா? மெட்ராஸ்ல கிண்டிக்கு சைதாப்பேட்டுக்கு இடையில ஒரு பெரிய பாலம் கட்டிருக்கான் பாருங்க. ஏக காலத்துல ஒரு 15 பஸ்ஸும் 15 லாரியும் அப்படி ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துடும். அதே பிரிட்ஜ்ல சைக்கிள் போறதுக்கு வரத்துக்கு செப்பரேட் ரூட். அதே பாலத்துல ஜனங்க நடக்கிறதுக்கு அந்த ரூட் அட்டாச். அவ்வளவு பெரிய பாலமா? ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் பிரிட்ஜ். வாட் எ பிரிட்ஜ். என்ன பாலம்? அந்த பாலத்துல அப்புறம் என்ன விசேஷம் பெரியப்பா? அந்த பாலத்துக்கு மத்தியில நின்னு பார்த்தா கிண்டி ரேஸ் கோர்ஸ் வியூ அப்படி பியூட்டிஃபுல்லா தெரியும். அப்படின்னா ரேஸ் கோர்ஸ்னா தெரியாதாப்பா? தெரியாதப்பா. தட் மீன் குதிரை பந்தய மைதானம். ஓ, குதிரை பந்தய மைதானமும் தேவைதானே. ஏன்பா அந்த மைதானத்துக்குள்ள எல்லாரையும் விடுவாங்களோ? அவ என்னப்பா உள்ள விடுறது? 10 ரூபாய்க்கு தூக்கி இருந்தா எவன் வேணாலும் விடுற போலாம். ஆனா எல்லா ரேட்டையும் பாக்குறதுல அர்த்தமே இல்லை. கவர்னர் கப் 2000 கில்லியன் இந்த 2 ரேட்டையும் பார்க்காதவன் மனுஷனே இல்லை. பாப்போம். ஆமா ஏன்பா இந்த சினிமா ஆடுதுங்கிறாங்க, அந்த ஆட்டம் பட்டத்துல அதிகமோ? நீங்க சுத்த யூஸ்லெஸ் பெரியப்பா. பெரியப்பா பெஸ்ட் இங்கிலீஷ் பிக்சர்லாம் மெட்ராஸ்ல ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் பண்றான். இன்னொரு சமாச்சாரம், அமெரிக்கன் ஹாலிவுட்ல இருந்து சினிமா டெக்னிக்கல் சினிமாஸ்கோப் அத்தனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கான் பாருங்க பெரியப்பா. என்னடா அது? அதுல ஒரு பொண்ணு வர்றா பெரியப்பா. அவனுடைய பாடியும் அந்த ஷேப்பும் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு பூரா அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பெரியப்பா. வாட் எ கிரேஸ். என்ன கிரேஸ், என்ன கிரேஸ், என்ன கிரேஸ் பெரியப்பா. கிரேஸ்? ஆமா, அப்படின்னா கிரேஸ்னா அதுக்கு தமிழ்ல வார்த்தையே கிடையாது பெரியப்பா. அந்த கிரேஸை நேர்ல பார்த்தாதான் புரியும். புரியோ பெரியப்பா? உடம்புல பிங்க் கலர்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டுருக்கான் பாருங்க. என்ன பெரியப்பா முடிக்கிறீங்க? நான் சொல்றது புரியலையாப்பா? நம்ம உடம்புல தோல் இருக்குல்ல, இருக்கு. அந்த தோல் நிறத்திலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு துணி தச்சு போட்டிருக்கான். அதான் தோல் இருக்கப்பா, மறுபடியும் அதே நேரத்துல துணி இருக்கு. பெரியப்பா, தட் இஸ் சஸ்பென்ஸ். இங்க வந்து என்னமோ தமிழ் படத்துல கதை வேணும் பாட்டு வேணும்னு கலந்து அடிச்சுக்கிறாங்களே, அந்த படத்துல அந்த பொண்ணு உடம்புல துணி இருக்கா இல்லையாங்கிற ஒரே ஒரு சஸ்பென்ஸ வச்சுக்கிட்டு அப் டு இன்டர்வல் டெம்போ குறையாம பிக்சரை தள்ளிட்டு போயிருக்கான் பாருங்க. அவன் டைரக்டரா, இங்க இருக்கிற பையனுக்கு டைரக்டரா பெரியப்பா? என்னமோப்பா, இதெல்லாம் நான் என்னத்த கண்டேன் பெரியப்பா? நான் சொன்னேன் அந்த பொண்ணு நடந்து வர்ற மாதிரியே நம்ம சாணி பையன் அப்படியே கிரேஸா நடப்பான். சாணி பயல? ஆமா பெரியப்பா, தமிழாதல்ல அந்த பெயரை பியூட்டிஃபுல்லா குறுக்கி ஷார்ட்டா சாணின்னு கூப்பிடுறோம். சாணி இல்ல இருக்கு, லட்சணமா இருக்கு. அப்பா சாணி, அதை கொஞ்சம் நடந்து காட்டப்பா. அவ பேர் என்ன தெரியுமா பெரியப்பா? ஜீனா லோலா பிரிக்கிடா. என்னடா இது? திஸ் இஸ் கிரேட். இந்த கன்றாவி தானே அது? நல்லா இருக்குதா பெரியப்பா? ரொம்ப நல்லா இருக்கு சாணி. தேங்க்யூ. இதெல்லாம் வேண்டியதுதான். விஷயம் ஒழுங்கா இருந்தா சரி. ஏன்பா இந்த வருஷம் அவங்க படிப்பெல்லாம் எப்படி? கண்டிப்பா பெரியப்பா. பெரியப்பா, இந்த வருஷம் பரீட்சை கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டா பதில் எழுதிருக்கோம் தெரியுமா? அப்படியா? சரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? சின்ன கேள்வி என்ன? என்ன கேள்வினாலும் கேளுங்க, கண்டிப்பா பதில் சொல்றோம். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் சொல்லுங்க பாப்போம். ஒன்னு 8 காலுக்கு மேல இருக்கணும்,
என்னப்பா திங்க் பண்றோம். பண்ணுங்க. மனோரா, இந்த கம்ப நல்ல சீக்கிரமா கொண்டாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி எப்படி 8 கால் பூச்சிக்கு 2 கால் தான். எப்படி 4 கால் 1 8 கால் 2. கண்டுபிடிச்சிட்டேன் பெரியப்பா, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன 8 கால் பூச்சிக்கு 2 கால் தான். வராங்க? எந்த கணக்குல சொல்ற? 4 கால் 1 எங்கால் 2. உங்கால் 2 தான்டா. நான் கேட்டது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? மனோரா, நீ சொல்ற 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? கேள்வியிலேயே பதில் இருக்குங்களே. விளக்கமா சொல்லு. 8 கால் பூச்சிக்கு 8 கால் தாங்க. அவ்வளவுதான். இவன் நான் முதல்லயே நினைச்சேன். நினைச்சா போறாதா? நினைச்சது வெளியே சொல்றதுக்கு துணிச்சலும் வேணும். அந்த துணிச்சல் இல்லைன்னா தெரிஞ்சவனு ஒண்ணுதான், தெரியாதவனு ஒண்ணுதான். அம்மா, அவன் ஏன் நிக்கிற? இழுத்துட்டு போய் சோத்த கீத்த போ. போங்கடா, அதையாவது சுத்தமா செய்யுங்க. போங்கடா. வாங்கலேட்டா போடுறேன். அடிக்கிறமா அப்பா. ஏன்பா நாங்க செயல்ல வரும்போது வழி நடுக்கிற ஹெவியா டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இப்ப எங்களுக்கு பசி இல்லப்பா. இந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே இந்த ஊரை ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம்பா. போயிட்டு வாங்களேன். குப்புறானே வந்ததும் வராதுமா ஊரை சுத்தணுங்கிறாங்க. நீங்களும் போயிட்டு வாங்கடான்னு சொல்றீங்களே, என்னதெல்லாம்? ஏண்டி இப்படி அநியாயமா பேசுற? ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளைகளாம் திரும்பி வந்திருக்கு, சொந்த ஊரை பாக்கணுங்கிற ஆசையில கேக்குறது. நீங்க போயிட்டு வாங்கடா கண்ணுவா. அவ கிடக்குறான். அடிய அவனுக்கு நடையில பாருடி. இதுங்க நடக்கிறத பார்த்து பார்த்தா பெரியவங்க உடம்பு மோசமா போயிட்டே இருக்கு. ஏண்டி என் பிள்ளைங்க நடக்கும் பெரியோர் உடம்பு மோசமா இருக்கு, என்னடி சம்பந்தம்? சம்பந்தமா? ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சாலே பெத்தவங்க மனசு புண்ணடைஞ்சு போயிடும். உங்க 3 பிள்ளைங்களுமே உருப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரியவங்க மனசு உடையாம என்ன செய்யும்? அவங்க உடம்பு கெடாம எப்படி இருக்கும்? அண்ணா, அப்படி என்ன நம்ம பிள்ளைங்க உருப்படாம நடந்துகிட்டு இருக்காங்க? என்னால புரிஞ்சுக்க முடியலடி. அத நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க உடம்பு தேறிடுமே. அவங்க என்னமோ ஆளு அங்க சங்கமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க எதை பத்தி கவலைப்படுறாங்கன்னு எனக்கு இல்ல தெரியும். தன் காலத்துக்கு பிறகு இந்த பிள்ளைங்க எப்படி எப்படி இருப்பானுங்களோ, இந்த குடும்பம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு நினைச்சு தானே நலிஞ்சுகிட்டே இருக்காங்க. எங்க விஷஜுரம் வந்தா கூட வெளியே சொல்றவங்களா அவங்க. இப்ப வர வர எனக்கு உடம்பு முடியலம்மா அப்படின்னு அவங்க வாய். ஐயோ பாருங்களேங்க. என்னடி இது கம்பௌண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு? இந்த காட்சியை நானும் இன்னைக்கு தானே பாக்குறேன். எது எப்படி வேணாலும் போட்டும், நான் இப்பவே போய் சாமியாரை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது மருந்து மாயம் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் போடி. சாமியார் ஐயா, பெரியவங்களை பாத்தீங்களா? ஏன் என்ன அவருக்கு? இன்னைக்கு அவரை பாத்தீங்களா இல்லையா? அவரை தினசரிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார் ஐயா, அவங்க கம்பு உண்ணி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, அந்த கன்றாவிய பாத்தீங்களான்னு தானே கேக்குறேன். ஏமா கம்பு ஓடி நடந்தா என்ன? என்னவா? பெரியவங்க உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு. எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. உங்களுக்கு என்ன தெரியும்? சோறு போடுற எனக்கு இல்ல தெரியும். உனக்கு என்னம்மா தெரியுது? முந்தி எல்லாம் சாம்பாருக்கு ஒரு தட்டு, ரசத்துக்கு ஒரு தட்டு, தயிருக்கு ஒரு தட்டுன்னு 3 தட்டு சோறு போடுவேன். இப்ப முதல் தட்டுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுந்திருச்சு போயிடுறாரு. அப்படியா? இது மட்டுமா? 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள 4 தடவை மூச்சு வாங்குது. இப்படியே போயிட்டு இருந்தா இருமா, அவருக்கு வயசாயிடுச்சு இல்ல? அதனாலதாங்க பயப்படுறேன். இங்க மாரடைப்புல போயிட்டாங்க, அங்க நெஞ்சடப்புல போயிட்டாங்கிற செய்தியை கேட்கும் போது பெரியவங்களுக்கும் வயசாயிட்டே வருது. எங்க பொசுக்கு ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உங்க பெரியவருக்கு அப்படி ஒண்ணும் வராது. அவர் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பார். நீங்க பயப்படாது. நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். நான் சொல்றபடி நீங்க கேளுங்க. சொல்லு. இன்னைக்கு அவர் கைய பிடிச்சு பார்த்து நல்ல மருந்து மாயமா கொடுங்க. மருந்து மாயத்தினால ஒண்ணும் நடக்காது. ஏம்மா, அவர் எத்தனை வருஷமா ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வயசுலயும் 24 மணி நேரம் ஒழிச்சுக்கிட்டே இருந்தா அவர் உடம்பு எப்படிதான் தாங்கும்? அதனால நான் சொல்றதே முதல்ல நீ கேளு. கேக்குறேன், சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், இது 2க்கும் முதல்ல ஏற்பாடு பண்ண எல்லாம் சரியா போயிடும். இப்பவே ஏற்பாடு பண்ணி போடுறேன். அவருக்கு மருந்து நான் பாத்துக்கிறேன். சாமியார் ஐயா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன?
பெரியவங்க கண் இருக்கும் போதே நான் சுமங்கலியா போய் சேர்ந்துன்னு நினைக்கிறேன். கேளுங்க சாமி அரையா, அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பாளையங்களை கொண்டு செலுத்த என்னால் ஆகாது சொல்லிவிட்டேன். நீங்களும் அவரை கவனமா பாத்துங்க, நானும் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஐயோ, மறுசாதம் கூட போட்டுக்காம இப்படி கையை கழுவிட்டா இப்படி என்னம்மா செய்யறது? நீ 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொன்னதுனால இது மேல என்னால முடியல. நல்லா இருக்கு. நேரம் கழிச்சு போட்டா பசி மந்திச்சு போச்சு, என்னால சாப்பிட முடியல. முன்னேரத்திலே போட்டா இப்படி அது என்ன? அது இது வர வர சாப்பாடே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆமா, அது எனக்கு தேவையா இருந்தா கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டேன். ஆமா ஆமா, கேட்டு வாங்கி சாப்பிட்டு தான் எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. என்ன சொல்றது? அம்மா, உனக்கு நான் பயப்படுவேன், என் வயிறு பயப்படுமா? தேடுறது ராமாயண புத்தகம் தானே? ஆமாமா. அதை எடுத்து நான் உள்ள வச்சு அதை படிக்க ஆரம்பிச்சாதான் பொழுது வெடிஞ்சு போயிடுது. ஏதோ ஒரு 4 வரி படிச்சேன்னா தூக்கம் தன்னால வந்துடும்மா. 4 வரி என்ன, 8 வரி படிச்சதா நினைச்சுக்குங்க, தூக்கம் தன்னால வந்து. அது எப்படிதான் நினைக்கிறது? அதாகப்பட்டது இன்னைக்கு ராமாயணம் இல்ல, அப்படிதானோ? அப்படிதான். ராமா, அவ்வளவுதான். நேரமாகல இது பசங்கள்லாம் ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறானுங்க. இன்னைக்காவது அவங்களோட உட்கார்ந்து ஆனந்தமா சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். உங்க பிள்ளைங்களும் வருவாங்க, நீங்களும் வெடிஞ்சு பெரியவங்க திண்ணையில படி தூங்குறாங்கல்ல, அத பாத்தீங்கல்ல? பாவீங்களா, அத பாத்துக்கிட்டுமா அந்த 3 பெட்டியை சேர்ந்தப்ப நான் கத்த விட்டு வரீங்க. மொத்த நல்ல சொன்ன பிள்ளைகள் எடுத்து விட்டாங்க, அப்புறம் சும்மா கூட்டு வைக்கிட்டு. ஆமா, நீட்டாங்க சொம்ப. மத்தியானம் போன பயலுங்க வந்திருக்காங்க ராத்திரி 10 மணிக்கு மேல. எங்கடா போயிருந்தீங்க? போனா போயிட்டாங்க, வந்துட்டாங்க. சும்மா எங்க பண்ணி கேட்டு போய் சாப்பிட்டு வருவானு கேட்டா அம்மா கோச்சுக்கிறது தந்தபடி நடந்துக்கிறீங்க. எங்கடா போயிருந்தீங்க? ஒரு ரவுண்டு தானே அடிக்கிறீங்க. பெரிய கேடிநாள் கார் வாங்கி கொடுத்துட்டீங்க. 5 நிமிஷத்துல இந்த ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது. ஊராப்பா இது? எங்க பார்த்தாலும் சேரும் சதவீதம் மக்களுக்கு காரை வச்சு எடுக்க முடியல. வெரி வெரி டாஸ்டி பிளேஸ். We don't like this village. ஏப்பா, ஊரை கவனிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. எவன்டா கவனிக்க போறான்? அவன் வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கு பொழுது இல்லாம அவன் சதியில நிக்கிறான். என் கண்ணுகளா, நீங்களாம் படிச்சு கலெக்டராகவும் இன்ஜினியராகவும் வந்துதாண்டா இந்த ஊரை திருத்தி நல்லது பண்ணணும். இதுகளா என் பிள்ளைங்க கலெக்டர் வரமாட்டானோ? நான் பெத்த வெள்ளியா இதுங்க எப்படி எப்படியோ வரணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேனே, அதுக்குண்டான அம்சம் அங்க கொஞ்சம் கூட இல்லையேன்னு தான் கவலைப்படுறேனே தவிர. எப்படி அம்சம்? என் பிள்ளைங்க கலெக்டரா வர்றாங்க பாருடி. வரணும் வர்றாடி வருவீடா. கலெக்டரா தானே வரணும்? ஆமாடா. ஒரு கார் வாங்கி கொடுத்து பாரு, அதை எடுத்துக்கிட்டு போய் மெட்ராஸ்ல படிச்சு முடிச்சு வரும்போது கவர்னராவே வர்றோம். கவர்னரா? அப்படின்னா உங்க பெரியப்பா சென்னையில தனியா படுத்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கார் கேளுங்கடா. ஆமா, எங்க வந்து வீடு அடிச்சுட்டு ஓடுறீங்க? எங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க பெரியப்பா. காரா? இந்த வருஷம் உங்க படிப்பு என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வாங்கி தரப்போம். முதல்ல பாஸ் பண்ணுடா, அப்புறம் பாப்போம். போங்க போங்க. நீ எங்கடா திடீர்னு வந்துட்டு போற? நீயும் கார் தானா? நான் இல்லையா, இந்த பையனே ஏதோ கார் பேசிட்டு இருந்தானுங்க. நான் நம்ம பூங்குடி கிராமத்து கார்வார் சம்பந்தமா பார்த்து பேசிட்டு போலான்னு. ஏன், என்ன அவனுக்கு போ? கார்வார் செத்துட்டான்ல, ஆமா, அதுக்கு பதிலா அவன் தம்பி தான் நான் கார்வார் பாப்பேன்னா. அடே அப்படியெல்லாம் பேசாத, உனக்கு அனுபவம் பத்தாது அப்படின்னு. உங்கள்கிட்ட என்ன நான் பேசுறது, பெரியா கிட்ட பேசுறேன்னு மேல கீழே பேசிட்டான். சலாமருந்து பெரியா. யாரு? ராவுத்தரையாவா? வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும். ஏது எந்த நேரத்துல? இந்த வருஷம் தென்னந்தோப்பு குத்தகையை இதுவரைக்கும் பெரியவங்க யாருக்கும் விடலன்னு இப்பதான் கேள்விப்பட்ட உடனே விழுந்தடிச்சு ஓடியாங்க. இன்னுமா போறா? நீங்க போறா? அப்பா, அப்ப தேங்காய் சமாச்சாரம். ஐயோ கடவுளே, நான் என்னத்த பண்ணுவேன்?
இந்த ராத்திரியில கூட அவரை தூங்க விடாம இப்படி இம்சை பண்றாங்களே, இதுகளுக்கெல்லாம் வேற நேரமா கிடைக்கல. நீங்க ஒண்ணும் யோசனை பண்ணாதீங்க. உங்க கையில ஒரு பங்கு கொடுத்தா அது 2 பங்கு லாபமா திருப்பி வருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆமா. என்ன 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 இதெல்லாம்? இந்த ராத்திரியில இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு? ராவுத்தரையா, தேங்காய் வியாபாரம் பேச உங்களுக்கு இந்த நடுராத்திரி தானே கிடைச்சது? அம்மாவுக்கு தெரியாதுங்களா? தெரியாத பகல்ல பார்த்து பேச முடியுங்களா? அவர்தான் சும்மா வண்டு மாதிரி கிருன்னு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வர்றாரு. இனிமே வயிறு சுத்த மாட்டாரு, சுத்தம் விட மாட்டோம். போங்க, போய் காலையில வாங்க. சரிங்க. அப்ப காலையில எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு வாங்கலையா? என்னது? எதுக்காக 6 மணி? 10 மணிக்கு மேல வரலாமே. செய்யுங்களையா. எத்தனை மணிக்கு வந்தாருன்னா எனக்கு வேண்டியதும் செய்யுங்க. என்ன, உங்களுக்கும் உங்க மக்களுக்கும் இன்னும் பசி எடுக்கலையா? பசி எடுத்துக்கிட்டு முக்கியமான விஷயம் கேட்டு போறோம். அது சரி, நமக்கு தான் சாதாரண விஷயமே கிடையாது, எல்லாம் முக்கியமான விஷயம் தானே. போங்க, தட்டெடுத்து வச்சிருக்கேன், போங்க போங்க. என்ன, அதான் பரிவாரங்கள்லாம் போயிட்டா போல இருக்கு, படுத்து தூங்கலாமே. இல்ல, ஒரு சின்ன யோசனை ஒண்ணு. இப்படி யோசனைக்கே இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தா தூக்கம் எங்க இருந்து வரும்? பேசாம தூங்கு. வேற என்ன யோசனை? யாராவது வருவாங்களேன்பா. யாராவது வந்தா பதில் சொல்ல இங்க ஆளா இல்ல. நிம்மதியா தூங்க, இனி ஒருத்தன் வர மாட்டாங்க. கொட்டவில்லையா? ஆமாங்க. என்னடா விஷயம்? நாளைக்கு 10 மா அறுப்பு இருக்கணுங்களா? அதுக்கு எத்தனை ஆளை விடுறதுன்னு ஐயா சொல்லிவிட்டீங்கன்னா ரவ்வோட ரவ்வா போய் ஆளுங்களுக்கு சொல்லிவிட்டு வந்துருவானுங்க. நாளை சமாச்சாரம் தானே, அதுக்கு இப்ப என்ன ராத்திரியில? இப்பதான் ராத்திரி தான். ராத்திரில சொன்னாப்பா கோயை கூப்பிடுறதுக்கு முன்னால ஆளுங்க வயல்ல இறங்கிடுவாங்க. அப்பங்க போய் தேடிக்கிட்டு இருந்தா ஆளுங்க கிடைப்பாங்களா? ஆளுங்களுக்கு கிடைக்க வேண்டாம், அறுப்பு நடக்க வேண்டாம், போடா. நான் சொல்லிட்டே இருக்கேன், என்ன பெரியோண்டு, போடா, காலையில பாத்துக்கலாம். ஆமா, இப்படி வர்ற ஆளுங்கெல்லாம் விரட்டிட்டே இருந்தா அப்புறம் காரியம் எப்படி நடக்குது? ஆமா, ஊர்ல உலகத்துல ராத்திரி 12 மணிக்கு மேலதான் காரியங்களை பாக்குறாங்க. சம்பாதிக்கணும்னா அப்படிதான். இனிமே சம்பாதிச்சு இங்க ஒண்ணும் ஆக வேண்டாம், இருக்கிறது நினைச்சிருந்தா எங்களுக்கு போதும். இனிமே சம்பாதிச்சு இங்க ஒண்ணும் ஆக வேண்டாம், இருக்கிறது நினைச்சிருந்தா எங்களுக்கு போதும்.